வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 2 ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஃப்டியும் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நியர்பை ரெசிஸ்டன்ஸ், அதாவது டாப்பில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 24,200 நியர்பை வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ நிஃப்டி இதை பிரேக் பண்ணிட்டு 24,500க்கு போயிடுமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஸோ எல்லாம் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதாவது எஸ்டர்டே 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு நியூஸும் எதுவும் இல்லை. அதாவது மார்க்கெட் வயலண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான நியூஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா? எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டவ் வந்து 13 பாயிண்ட் தான் டவுன் ஆயிருக்குது, ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 வந்து 0.03%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.6% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 2.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே 2% to 4% வரையும் மூவ்மெண்ட் வருது. சம் டேஸ் 5% or 6% கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு வந்து 2.5% டவுனில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி 3% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 70 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,070 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நியர்பை ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 24,200. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸை பொறுத்தவரையும் 579 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.75%. 77,502 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 170 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.71%. 24,175 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0% to 1.2% வரையும் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார், அதாவது கண்டினியூவாக 4 நாளாக டவுனில் இருந்துச்சு. அதாவது மெனி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக மோர் தென் 50% டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எதனால் இந்த ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக் எல்லாமே வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ அங்கே ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், இப்போ பீக்லேருந்து டவுன் ட்ரெண்டு அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பாட்டம்லேருந்து ரிட்டர்ன் போயிருக்குது, அதாவது பாட்டம் அவுட் ஆயிருக்குது. பட் இந்த பாட்டம் அவுட்டுங்கிறது கன்ஃபர்மேஷனாக என்னங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இன்னும் ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். பட் இன்னைக்கு வந்து ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ எல்லாமே வந்து ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், மெட்டல்ஸ் ஈச் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. கேபிட்டல் குட்ஸ், பவர், டெலிகாம், பிஎஸ்யூ பேங்க் 0.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. அதுக்கடுத்து வந்து ருப்பி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ருப்பியை பொறுத்தவரை அதான் 95 அந்த ரேஞ்சிலேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து 95.39 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே 95.25 வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஜாப் ரிப்போர்ட் வந்துருக்குது. இப்போ வந்துருக்கிற ரிப்போர்ட்டு ஒரு பிலோ எக்ஸ்பெக்டேஷன், அந்த பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாப் ரிப்போர்ட் வந்துருக்கனால மார்க்கெட் எல்லாமே வந்து பூம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, யூரோப் மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பர்டிகுலராக வந்து ஜெர்மனி டேக்ஸ் 2% வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் 10,000 crore வந்து கியூஐபி வராங்க. அதுவும் வந்து அவங்க ப்ரைஸ் வந்து என்ன செட் பண்ணிக்கிறாங்கன்னா 2,883 வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து நியர்லி 9% டிஸ்கவுண்டில் கியூஐபி வராங்க. ஓகேங்களா? வேற என்ன முக்கியமான நியூஸ் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா. இந்த வேதாந்தா லிஸ்டிங் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆகும்போது June 1 அன்னைக்கு லிஸ்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்.
5 ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆகுது. இந்த 5 ஸ்டாக்ல வந்து கண்டிப்பா 2 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாமா? இல்ல புக் பண்ணிட்டு வெளிய வந்துரலாமா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயர்ன் அண்ட் ஸ்டீல் ₹21 இது வந்து ரொம்ப சீப்பான பிரைஸு. அது மட்டும் இல்லாம அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல்ல அவங்களுக்கு வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குது அயர்ன் அண்ட் ஸ்டீலு. அலுமினியத்தை பொறுத்தவரையும் ₹495 அரவுண்ட் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 450 to 460 வரும்போது இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேதாந்தா பவர் வந்து ₹43, ₹42 இருக்குது. இது வந்து 35லேருந்து 40 வரையுமே வந்து அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ரேட்டு தான். ஆயில் அண்ட் கேஸ் வந்து ₹36 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. 25 to 30 வந்துச்சு அப்படின்னா இதை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேதாந்தா ஸ்டாக்கை பொறுத்தவரையும் எல்லா ஸ்டாக்குமே அப்படியே ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயரில் வந்து இதில் வந்து இந்த 5 ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்டாக் இல்லை 3 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஸ்டீல், ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், இந்த 5 ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆச்சு. இந்த 5 ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆகும்போது ட்ரேட் டு ட்ரேடில் தான் வந்துச்சு இந்த 4 ஸ்டாக்கு. ட்ரேட் டு ட்ரேடில் வரும்போது வேதாந்தா ஸ்டீல் இது வந்து ₹21 இருந்துச்சு. 21.5ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என்னுடைய கிளைண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வாங்கலை அப்படின்னா பரவாயில்ல, இப்போ இந்த வேதாந்தா ஸ்டீல் வந்து பை பண்ணிக்காங்க ₹21 அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ₹42.65 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அப்பர் சர்க்கியூட். ஸோ நான் கொடுத்த ரேட்டுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ரிட்டர்ன் வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு வந்து 44.5 வந்துருக்குது. வேதாந்தா பவர் 48.5. ஸோ இந்த வேதாந்தா குரூப்பில் இருக்கிற இந்த 5 ஸ்டாக்கில் கண்டிப்பாக 2 ஸ்டாக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மல்டி பேக்கராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கங்க. ஓகே, வேறு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை. யூஎஸ்லேருந்து வர டேட்டா எல்லாம் வந்துருச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எல்லாமே வந்துருச்சு. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ், எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. 311 கோடி தான் எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1785 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1400 கோடி வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த 23,800 24,200 இந்த ரேஞ்சில் அந்த பாக்ஸில் டாப்பில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ நாளைக்கு ஒரு வேளை 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தென் வில் மூவ் டு 24,500. நெக்ஸ்ட் லெவல் வந்து 24,500 தான் ஆகுது. ஸோ 300 பாயிண்ட் ஏறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அது வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. அது என்ன பிரேக் அவுட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பிரேக் அவுட் ஸ்டாக்கு சுவன் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? இந்த சுவன் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹300. ₹300 இன்னைக்கு வந்து பிரேக் ஆகிட்டு, ஆனால் அன்னைக்கு ஆவரேஜ் க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது 298ல் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த சுவன் லைஃபு இதுக்கு முன்னாடி ஜூலை, அதாவது லாஸ்ட் இயர் 300 லெவல் வந்துட்டு மறுபடியும் வந்து 120 வந்துட்டு இப்போ வந்து அகைன் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னா லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 5% 10% ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ இந்த ₹300ங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 297.95ல் வந்து செட்டில் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சுவன் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியோடைய ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சு. ஸோ இதுதான் பாக்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகணும். இங்கே வந்துருக்குது, பட் அதுக்கு அடுத்ததாக வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து 24,200 250க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தென் வில் மூவ் டு
24,500. ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே க்ளோஸ் ஆயிருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100, அதுக்கப்புறம் 24,060 சப்போர்ட்டு. என்னுடைய மார்னிங் லெவல்ஸ் உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல. எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு 50-60 பாயிண்ட் கேப்பில் நீங்கள் லெவல் போட்டுட்டு இந்த லெவல் வந்து திருப்பிச்சு, இந்த லெவல் வந்து ஏறிச்சுன்னு போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது நாம வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் மெனி டைம்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா, நியர்பை லெவல் ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். அத வச்சுக்கிட்டு ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை அந்த லெவலுக்கு மேல போகுது அப்படின்னா, 3 லெவலுக்கு போகும். 3 லெவலுக்கு போகும்போது அந்த நியர்பை லெவல்ல ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து. ஒருவேளை 3 லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா வந்து மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது அப்படியே வந்து சப்போர்ட்டுக்கு நீங்க வந்து ஆப்போசிட் சைடு பண்ணிக்கணும். இது நான் மெனி டைம்ஸ் சொல்லிக்கிறேன். இது நெறைய அதாவது திடீர்னு ஒரு நாள் வந்து வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாரி நீங்க இது பண்றீங்க, நீங்களே உங்களே புகழ்ந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நான் 2 நாளைக்கு வந்து நானு லெவல்ஸ் குடுக்கல. இன்னைக்கும் குடுக்கல, நாளைக்கும் குடுக்க மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு லெவல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல போடுங்க. அது கமெண்ட் பண்ணவங்க பார்த்தாவது திருந்தட்டும். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அத விட்டுறணும். ஆ அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தானமா குடுக்குற மாட்ட வந்து பல்ல புடிச்சு பார்த்தானாம். அது மாரி வந்து நாம ஒரு ஃப்ரீ சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நெறைய ட்ரோல் பண்றவங்கலாம். ஸோ எங்க போனாலும் இந்த ட்ரோலர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆ இதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நெனச்சேன். பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.